Hello friends, welcome to Tamil Tutorials World. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்டைலிஷான நம்ம வந்து PCக்கு தேவையான எல்லா ஃபாண்ட்ஸையுமே நம்ம வந்து எப்படி ரவுண்ட் பண்ணலாம். சோ ரவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது அத பத்தி நம்ம வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். சோ இதுக்கு வந்து நிறைய வெப்சைட் இருக்கு. இந்த எல்லா வெப்சைட்டோட லிங்கையும் நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஃப்ரீயாவே ரவுண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து அதை நம்ம வந்து எப்படி ரவுண்ட் பண்ணலாம். சோ ரவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அத பத்தி நான் வந்து டீடைலா நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க. அந்த பட்டனை பிரஸ் பண்ணி இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதை நீங்க பிரஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க போக வேண்டிய வெப்சைட் பாத்தீங்கன்னா 101freefonts.com. இந்த வெப்சைட்டை உங்க ப்ரௌசர்ல என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓபன் ஆயிரும். இதுல பாத்தீங்கன்னா நியூ ஃபாண்ட்ஸ், டாப் ஃபாண்ட்ஸ், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரி கொடுத்திருப்பாங்க. நீங்க வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நீங்க வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். சோ ஃபுல் ஃபாண்ட்ஸும் இதுல அவைலபிள் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீவியூ கூட பார்த்துக்க முடியும். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் அதில் டைப் பண்ணுங்க. இப்போ நான் டைப் பண்ணுறேன் தமிழ் டுட்டோரியல்ஸ் சொல்லி நான் டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைஸும் செலக்ட் பண்ணிக்க முடியும், ஸ்மால், மீடியம், லார்ஜ். நெக்ஸ்ட் நம்ம வந்து டெக்ஸ்டோட கலர் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பிளாக் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அப்டேட்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன நேம் டைப் பண்ணமோ அந்த நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். அதே ஃபாண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு இப்போ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ரவுண்ட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரீ தான். பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா fontspace.com. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷான நிறைய ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட் பிடிச்சிருந்தா நீங்கள் இதுலேயும் நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 31,000 ஃபாண்ட்ஸ் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா tafont.com. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸும் இதுலேயும் அவைலபிள் தான். ஸோ உங்களுக்கு வந்து எந்த கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லேயே நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உடனே ரவுண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சைஸஸ் எல்லாமே ஒரு ஸ்மால் சைஸ் தான். நெக்ஸ்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா cooltext.com. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து எந்த கேட்டகரி வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான கேட்டகரி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக நீங்கள் இந்த டவுன் பண்ண எல்லா ஃபாண்டையுமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஜிஃபைல தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபாண்டோட ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா சாம்பிள் இமேஜும் நிறையா இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்டில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்னொரு வழி இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து காப்பி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லோக்கல் டிஸ்க் சியில் விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போங்க. போய் அந்த காப்பி பண்ண ஃபாண்ட் அப்படியே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட்னு வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணாலே நமக்கு வந்து எல்லா ஃபாண்ட்ஸுமே இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபாண்ட்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.